கடைசி காலங்களிலே மனிதன் அடிப்படையான வசனத்தை விட்டுவிடத்தக்க பலவிதமான சூழ்நிலைகள் சபைகளுக்குள் நிலவி கொண்டிருக்கிறது. அஸ்திபாரங்களை தகர்த்து போடுகிற அநேக விதமான உபதேசங்களும் அடிப்படை இல்லாத ஆவிக்குரிய பயணங்களும் மனிதர்களை மேல்பூச்சான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நேராய் நடத்தி கொண்டே வருகிறது. இக்காலங்களில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று நம்முடைய உள்ளான மனிதனின் மறுரூபம் என்பதா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த சொற்ப காலத்தில், தந்திருக்கிற சொற்ப காலத்தில் மேலானவைகளையும் நிரந்தரமானவைகளிலும் கவனம் செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. அநேக சிலர் உபதேச பிசகுகள் ஒரு முறை ஒரு சில பகுதிகளில் இருந்தாலும் தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று அடையாளப்படுத்துகிற அநேகரிடத்தில் ஆவிக்குரிய பெருமை இருக்கிறதையும் ஆவியானவர் காண்பிக்கிறார். ரட்சிக்கப்படாத காலத்தில் ரட்சிக்கப்படவில்லை, மனம் திரும்பாத காலத்தில் மனம் திரும்பவில்லை, இயேசுவை அறியாத காலத்தில் அறியவில்லை. ஆனால் ஆவிக்குரிய உலகத்திற்கு வந்த பின்பு நான் அறிந்திருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், வரங்கள் கொண்டவனாய் இருக்கிறேன், உயர்ந்தவனாய் இருக்கிறேன், சாதித்தவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிற ஆவிக்குரிய பெருமை இன்னைக்கு அநேகரை விழத்தள்ளிற்று. ஆகவே மிக கவனமாய் பயத்தோடு பக்தியோடும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுதல் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றும் நாளை பகல் இரவில் ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். ஒவ்வொரு முறையும் கர்த்தர் ஜனங்களுக்காக பேசும் பொழுது நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்க பயமாக இருக்கிறது. வேதத்தை கற்றுக்கொள்ள பயமாக இருக்கிறது. காரணம், வேதாகமம் அத்தனை உண்மைகளை சொல்லித் தருகிறது. இன்னைக்கு மேலோட்டமாய் நின்று தங்களை வெளிப்படுத்துகிற கிறிஸ்தவ உலகத்தின் நடுவில் இவர்களெல்லாம் எப்படி வரப்போகிற ஆக்கினையை தாங்கப் போகிறார்கள் என்று தெரியல. காரணம், அறியாமையின் காலத்தில் வருகிறவர்களை விட அறிந்தவர்களுக்கு வருகிறதா மகா தீங்காக இருக்கும். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துவாரா. அல்லேலூயா. இயேசு 3.5 வருடம் ஊழியம் செய்தார். அவர் செய்த 3.5 வருடத்தில் அவர் செய்த ஊழியத்தை ஒரு மனுஷன் 1000 வருஷம் உசுரோடு இருந்தாலும் செய்ய முடியாது. ஆனால் அவர் கடைசியாக செய்த ஊழியம் ரொம்ப பெருசு. அதாவது 3.5 வருடத்தில் ஊழியம் செய்து அன்றைய உலகத்தை கீழ்மேல் மறித்தவர் அவர். அவருடைய செய்தி, அவருடைய வார்த்தைகள் எல்லாரையுமே அசைச்சிருச்சு. அவரால் சுகமாக்கப்பட்டவர்கள் பல லட்சங்கள், ஆயிரங்கள். அவரால் விடுவிக்கப்பட்ட கூட்டம் பெருசு. ஆனால் அந்த ஊழியத்தின் நிறைவு ஊழியம் என்பது தன்னுடைய வஸ்திரத்தை கழற்றி ஒரு துண்டை எடுத்து அறையில் கட்டி சீசர்களுடைய காலை எடுத்து தண்ணீர் ஊற்றி தன்னுடைய வஸ்திரத்தினால் அதை துடைத்த ஊழியம் அல்ல. இந்த ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நம்ம செய்வோம், முடிகிற காலத்தில் தான் நம்ம டாக்டரும் ரெவரண்டும் ஆயிடுவோம்னு அப்புறம் நாசமாக போகிறதுக்கு. ஆரம்ப காலத்திலே அதெல்லாம் செய்யலாம். ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருக்கும் பொழுது, ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது, ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கும் பொழுது காலை துடைக்கிறது, பணிவிடை செய்கிறதெல்லாம் ஈஸியுமே. ஆனால் தன்னுடைய ஊழியத்தின் முடிவு காலங்களில் அந்த அளவுக்கு இறங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம ஆரம்பத்தில் செய்ததை இயேசு, ஏன்னா அவர் போக வேண்டிய இடத்துக்கு போகணும். அதனால தான். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணிக்கொள்ளுகிற நிறைய பேர் இருக்கா.
பைபிளில் வாசிக்கும் பொழுது, நேற்றுக்கு இரவு நான் கன்வென்ஷனில் பேசும் பொழுது இந்த வார்த்தையை நான் சொன்னேன். 1 கொரிந்தியர் எடுங்க. என்னோ ஆவியானவர் அப்படி நடத்துகிறார். அவ்வாறே 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். இப்போ யாரும் எழுத வேண்டான்னு பிரசங்கம் ஆரம்பிக்கும். 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்து நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. எப்படிங்க? ஒரு முறை கூட சொல்லுங்க. அந்த வார்த்தையை நான் புரிகிற மாதிரி படிக்கட்டா ஐயா? எங்க இருக்கு? இங்க இருக்கா? படிப்போம். எல்லாம் சேர்ந்து படிங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் அப்படியே வச்சுக்கிடுங்க. இந்த 2வது சென்டென்ஸ் வாசிங்க. நம் எல்லாருக்கும் அறிவு உண்டென்று ஒரு முறை கூட சொல்லுங்க. ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆமென். இந்த உலகத்தில் ஒரு காரியம் எனக்கு தெரியும் என்று நாம் சொல்லுவோமே, ஆனால் அதுதான் இது. எனக்கு தெரியும் என்ற விஷயத்தில் ரசம் வைக்க எனக்கு தெரியும், இட்லி வைக்க எனக்கு தெரியும், பிரசங்கம் பண்ண எனக்கு தெரியும், பைக் ஓட்ட எனக்கு தெரியும். இந்த தெரியும் என்ற வேர்டு எப்போ நமக்குள்ள வந்துருமோ அடுத்த வார்த்தை அதுக்கு பின்னாடியே வந்துடும். அல்லேலூயா. தெரியும் என்ற வார்த்தை எப்பொழுது எனக்குள் வருமோ, எனக்கு தெரியுமே. பிரசங்கம் பண்ண தெரியுமே, பாட்டு பாட தெரியுமே, கீபோர்டு வாசிக்க தெரியுமே, டீ போட தெரியுமே, நல்லா போடுவேன் தெரியுமே. எப்ப தெரியும் என்ற வார்த்தை என் வாயில் வருமோ, நமக்கு தெரியாமல் அந்த வார்த்தைக்கு பின்னாடி எது வரும்? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய படிக்கணும். எனக்கு இந்த வசனம் இந்த உங்க மீட்டிங் தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சு. என்ன கூட்டம்? திருவசன கூட்டம். செத்தியல மக்கான. அல்லேலூயா. ஆமென். நிறைய பேர் ஒரு காலத்தில் நமக்கு தெரியாது, ஒரு கூட்டம் நடத்த தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, வேதம் படிக்க தெரியாது, ஒரு பாட்டு பாட இப்போ தெரியும். இந்த தெரியும் என்ற வார்த்தை எப்பொழுது எனக்குள் வருமோ, எனக்கே தெரியாம உள்ள ஒரு இருமாப்பு வர ஆரம்பிக்கும். அந்த இருமாப்பு எனக்குள் வருகிறதுனால தான் அறியாதவர்கள் என்று என்னால் அடையாளப்படுத்த முடியும். எனக்கு பாட தெரியும். இப்போ ஒருத்தர் பாடுறார், அவர் சரியா பாடலை, உடனே சொல்ல என்ன நீ பாடுற? இதை எது சொல்ல வைக்கிறது தெரியுமா? எனக்குள்ள இருக்கிற தெரியும் என்ற ஒரு அறிவு இருக்குல்ல, அது அவனை குற்றப்படுத்த எனக்கு தெரியாம என்னை நடத்தி விடுகிறது. அதனால ஒன்னு சொல்லவா, உனக்கு ஒன்னும் தெரியாம இருக்கிறதே நல்லது. அல்லேலூயா. ஒன்னும் இதை படிச்சுட்டு தொடர்ந்து படிங்க அந்த வசனத்தை. குருகிட்ட இல்லக்கா அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியே. ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்சம் ஒவ்வொரு நாளும் நமது ஜீவியத்தை முடிக்கும் பொழுது பக்தி விருத்தியில் முடிக்க வேண்டுமே தவிர, ஒவ்வொரு 24 மணி நேரத்தையும் முடிக்கும் பொழுது இருமாப்பில் முடிக்க கூடாது. எவ்ரி டே, எவ்ரி வீக், ஒவ்வொரு வாரங்களை முடிக்கும் பொழுதும் நான் இருமாப்பில் முடிக்க கூடாது. எதில் போன ஞாயிற்றுக்கிழமையை விட
இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் பக்தியில் விருத்தி அடைந்திருக்கிறேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்ளுவானே, ஆனால் அவ்வளவுதான், சுவாலி முடிஞ்சு. எனக்கு தெரியும்னு ஒருத்தன் சொல்றான்னா பைபிள் சொல்லுது அவனுக்கு ஒரு இளவும் தெரியாது. இதுக்கு மேல வெளிப்படையா பேசணுமா? புரியுதா? எனக்கு தெரியும். இன்னைக்கு பலதரப்பட்ட மேடைகளை நாங்கள் சந்திக்கிறோம் ஐயா. சிறுபிள்ளையை போல் தேவ சமூகத்தில் இருக்கிறவர்கள் ரொம்ப குறைவு. நான் அவர்களெல்லாம் எழும்பி நிற்கும் பொழுது முட்டா பயல்கள் நினச்சி தான் பிரசங்கமே தொடங்கும். ஏன் அப்படின்னா, சிறுபிள்ளையை போல் தேவ சமூகத்தில் இல்லாதவர்களை டப்புன்னு பார்த்த உடனே தூக்கிடலாம். பலிபீடத்துக்குள்ள கால் வச்ச உடனே தெரியும் இது லாய்க்கு படுமா படாது. அதான் அதுக்கு கணக்கு. சில இடங்கள்லாம் பிரசங்கம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம மைண்ட் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். முன்னாடி இருக்கிறதெல்லாம் முட்டா பயில்வேன், நம்ம பாட்டு பேசிடணும்ட்டு. அது ஏனும்னா அவர்களுக்கெல்லாம் தெரியாததில்ல, தெரியும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறவர்கள். அவன் என்ன செய்ய மாட்டான் தெரியுமா? மற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை இருதயம் திறந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனுடைய மனது ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிரும். நமக்கு தான் தெரியுமே, நம்ம தான் பிரசங்கம் பண்ணுவேன், நம்ம கேட்காத பிரசங்கம்மா, எவ்வளோ பிரசங்கம் பண்ணிவிட்டான், இவன் எல்லாம் என்ன பேச போற, இந்த மனநிலைமை உள்ள இருக்கிறதுனால அவனுடைய பாத்திரம் எப்படி இருக்கு? இந்த பாட்டில் நேர்நிலையில் இருந்தால் மட்டும்தான் அது நிரப்பப்படும். இதை ஆரம்பத்திலேயே எடுத்து குப்பரஷ்டம்னு வைங்க, மரிக்கிறது வரை இது தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறாது. அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், எவரிடே சிறு பிள்ளையை போல நம்ம மாறிக்கிட்டே இருக்க. நேற்றையை விட இன்னைக்கு சின்ன பிள்ளை ஆகணும், நேற்றையை விட இன்னைக்கு சின்ன பிள்ளை ஆகணும், இன்னையை விட நாளைக்கு சின்ன பிள்ளை ஆகணும். அப்போ ஆலயத்திற்கு வரும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே ஒரு சிறு பிள்ளையின் அனுபவத்தோடு என்னோடு பேசும் ஆண்டவரே, என்னோடு பேசும் ஆண்டவரே. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி என்னை பயிற்றுவித்த, என்னை வளர்த்தி தேவ கிருபைக்குள்ளே என்னை நடத்தின ஒரு பரிசுத்தவான். அவர் இன்னைக்கு இல்லை. அவர் ஒரு திருமணம் ஆகாத ஒரு மனிதர். அந்த தேவ மனுஷன் என்னை ஊழியத்தில் என்னை வாழ்த்திய ஒரு நாள் என்னை பார்த்தவர் சொன்ன ஒரு வார்த்தை, மக்களே, எங்கள் ஊரில் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் நீ ராஜாவை போல வளருவாய், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், உன்னை தேசம் அறியும், நீ நல்லா இருப்ப, நீ நன்றாய் இருப்பாய், நீ நல்லா வளருவாய் என்று சொல்லிவிட்டு சொன்னார். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், மறந்து விடாதே, தேவனுடைய சமூகத்தில் மாத்திரம் நீ மரிக்கிறது வரைக்கும் வளர்ந்து விடவே கூடாது. நீ சாகிறது வரைக்கும் பிள்ளையாகவே இருந்து கொள்ள வேண்டும். நீ வளருவாய், உன்னை தேசம் அறியும். அன்னைக்கெல்லாம் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி ஒரு பிரசங்கம், இப்படி இரவு பகலாக தேசம் அறிகிற ஒரு மனுஷனா இருப்பேன், அதெல்லாம் நினைச்சு பார்த்ததில்லை. ஆனால் அவர் இதை அன்றைக்கே கண்டிருக்கிறார். சொன்னா, நீ எவ்வளவு வேணாலும் வளரு, தப்பில்லை, நீ என் சமூகத்தில் மட்டும் மரிக்கிறது வரைக்கும் பிள்ளையாவே இருந்துக்கோ. அப்படியானால் உனக்கு நிகர் எவரும் இருக்க முடியாது. ஆனால் அன்னைக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியாதுனே. ஏன்னா நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது நமக்கு தெரியாதுல்ல. இப்போ தெரியுது. இப்போ சால்வை போடுறாங்க எல்லாம், இப்போ தெரியுது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனாலும் தேவ சமூகத்தில் நாம் வரும் பொழுது ஆமென், புதிதாய் பிறந்த பிள்ளையை போல என்னோடு பேச மாட்டேங்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒன்றும் தெரியாது, ஆமாவா இல்லையா? ஐயோ, நான் அடிக்கடி சபையில் சொல்லுவேன், நமக்கு ஒன்றும் தெரியாது,
அதை விட என்ன ஆச்சரியம்னா, நமக்கு தெரியாதுங்கிறதே நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாதுங்கிறதே. அதனால எனக்கு தெரியும்னு சொல்றவங்கள்ட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவர்களிடத்தில் என்ன வெளிப்படும்? இருமாப்பு வெளிப்படும். தெரியாதவர்களை வச்சு எத்தனை ஆயிரம் சபையும் கட்டலாம். எனக்கு தெரியும்னு சொல்லுவான் தெரியுமா, அவனை வச்சு ஒரு கோழிக்கூடு கூட கட்ட முடியாது. நாசமா போனவன் ஜுவாலி முடிச்சிருப்பான். என்ன, என் கூட தெரியாதவர்கள் 100 பேர் வரட்டும், கர்த்தருடைய கிருபை என் கூட இருந்து ஜெயிச்சிடலாம். என்னோட தெரியும்னு சொல்றவங்க ஒருத்தன் வரட்டும், ஒன்று வேணானே. நம்ம கார் ஓட்டிகிட்டு இருக்கோம்ல, நான் யாரும் என் காரில் வச்சுருக்க மாட்டேன், தனியாக தான். இது வரைக்கும் கர்த்தர் அனுமதிக்கலை. ஒருவரை தனியாகவே ட்ராவல் ஆல் ஓவர் இந்தியா நான் தனியாக போவேன். வண்டி ஓட்ட தெரியாத ஒருத்தனை கிட்ட வச்சுட்டு நம்ம எவ்வளோ தூரம் போகலாம்னே. அவன் பாட்டுக்கு, அவனுக்கு தெரியாது, கிளச் செய்யாது, பிரேக் செய்யாது, ஸ்டீரிங் யாது, முன்னால் எப்படி இடது ஒன்றும் தெரியாது. அவன் பாட்டுக்கு தோத்துறான், அப்படியே உட்காந்துருப்பான். நமக்கு நோ டென்ஷன். ஆனால் ஒருத்தன் தெரிஞ்சவன் கிட்டே இருந்தா கிளச் கிளச், பிரேக் பிரேக், வண்டி வண்டி, லாரி லாரி, பஸ் பஸ்ஸும்பா. அந்தால நமக்கு நேர குளத்தில் கொண்டு விட்டுடலாமான்னு தோணும். அது ஏன்? தெரிந்திருக்கிற ஒருவனை, தெரியும் என்ற மனநிலை கொண்ட ஒருவனை நம் பக்கத்தில் வந்தா அவன் தெரிஞ்சதும் நடக்காது, நமக்கு தெரிஞ்சதும் நடக்காது. வண்டி வழியில தான் நிற்கும். காரணம், தெரியும் என்ற மனநிலை எனக்குள் என்ன ஏற்படுத்தும்? அதை விட ஆபத்தான இன்னொரு வசனம் சொல்லவா? யூதா பிரசங்கம் தொடங்கல, உங்களுக்கு இப்போதான் லைட் அப்படி மேம்பாலம் கட்டிச்சு, ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இருக்கு. யூதா எழுதிய பொதுவான நிருபம், யூதா எழுதிய பொதுவான நிருபம். எத்தனை அதிகாரம் இருக்கு அதுல? தேடுதியா செல்லும், என் பிள்ளைக்கு அட்டவணையே தேடுதாலே. இல்லை பின்னால வாழ 333 பக்கம் எடு, நான் பார்த்துக்கிட்டேன் நீ வந்து. ஆமாம், கவலைப்படாது. பின்னாடி 333 பக்கம் எடுத்துட்டியா? சரி, அதில் 32 பக்கத்தில் 10வது வசனத்தின்படி, வசனத்தை ஒன்று வாசிங்க பார்க்கலாம். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள், புத்தி இல்லாத மிருகங்களை போல. அவை சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளினாலே, ஜுவாலி முடிஞ்சு, தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளினாலே தங்களை, நல்ல கவனினே, தெரியாதுன்னு சொல்லி கெட்டு போனவனை விட தெரியும்னு சொல்லி கெட்டு போனவன் தான் அதிகம். ஊழியத்தில் ஆரம்பத்தில் அழிஞ்சவனை விட ஊழியத்தின் உயர்வுக்கு பிறகு அழிஞ்சவர் தான் அதிகம். பிரசங்கம் பண்ண தெரியாத காலத்தில் நஷ்டப்பட்டவர்களை விட பிரசங்கம் பண்ண தெரிஞ்ச காலத்தில் நஷ்டப்பட்டவர்கள் அதிகம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் அழிந்தவர்களை விட ஆத்மீகத்தினுடைய உன்னத நிலை அடைந்த பின்பு அழிந்தவர்கள் அது அதிகம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் எனக்கு தெரியாது 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 தெரியாதுன்னு சொல்லி தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்பான். இப்போ அரை மணி நேரம் நடத்திடலாம், 10 நிமிஷம் பண்ணிடலாம், 1 மணி நேரம் செய்திடலாம். இப்போ எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரிகிறது தான் ஆபத்து. அல்லேலூயா. தேவன் எப்பொழுதுமே தன்னை சார்ந்து வாழ்வதை இவர் விரும்புவார். நம்ம பொதுவாகவே ஒட்டுண்ணி இனமாக்கும் இல்லையா? நம்ம எங்கள் ஊரில் எல்லாம் அதிகமாக ரேஷன் கடையே சார்ந்து வாழ்கிறோம். தேவன் எப்பொழுதும் தன்னை சார்ந்து வாழ்வதை அவர் விரும்புவார். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய வெற்றியின் ரகசியம் அது. நம்ம விசுவாசத்தின் ஆரம்ப காலத்தில் எல்லா காரியங்களுக்கும் யாரை தான் சார்ந்து கொள்ளுவோம்? கர்த்தரை சார்ந்து கொள்ளும். கொஞ்சம் ஆவிக்குரிய வளர்ச்சி வந்த பிறகு சில காரியங்கள் நமக்கு செய்ய தெரியும். அந்த ஃபோன்களை எல்லாம் ஒன்று ஆஃப் பண்ணிடணும். உங்களை சும்மா ஞாபகத்துக்கு சொல்கிறேன். இல்லைன்னா ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா சைலண்டில் போடுங்க. என்ன
எனக்கு அந்த சத்தம் கொஞ்சம் அலர்ஜி. ஏதாவது சொல்லுவோம் பார்த்துக்கிடுங்க, ஆனால் அது ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போது என்ன சொன்னேன்? அல்லேலூயா. எனக்கு இந்த அதான் சொன்னோம்ல, அந்த சவுண்டு கொஞ்சம் அலர்ஜி எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, தங்களுக்கு தெரியாதவைகள் தெரிந்திருக்கிறவைகள். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளினாலே என்ன செய்து கொள்ளுகிறார்கள்? தங்களை கெடுத்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு இரவு நேரத்தில் தேவ செய்திக்கு நேராய் என் கவனத்தை திருப்புகிறேன். பரிசுத்த தகப்பனே, எங்களோடு பேசும். நான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இந்த இரவு என்னையும் இவர்களையும் உமது சமூகத்திலே சரியாக நிறுத்துவதற்கு இந்த வசனத்தை ஆழமாய் படிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல தலைப்புப்பா, திருவசன கூடுகை. இன்றைக்கு ராத்திரியில் ஆவியானவர் வசனத்தின் மூலமாய் உருவாக்க வேண்டியவைகளை உருவாக்கணும், உடைக்க வேண்டியவைகளை உடைக்கணும், கட்ட வேண்டியவைகளை கட்டணும், சீர்படுத்த வேண்டியவைகளை சீர்படுத்தணும். அநேகர் தங்களுடைய தெரிந்திருக்கிறவைகளினால் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு நாள் தெய்வ சமூகத்திலே எங்களை தாழ்த்தி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறோம். நானும் இன்றைக்கு இந்த பிரசங்கத்திற்கு கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறேன். நீங்களும் கர்த்தரை சார்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நான் ஏன் சார்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, கர்த்தர் அதை ரொம்ப விரும்புகிறேன் நம்ம லைஃப்பில். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 அப்போஸ்தலர்கள் பிரதானமானவர்கள். இன்னும் நான் பிரசங்கம் ஆரம்பிக்கலை, நீ எழுதாது. சுவிசேஷ ஊழியத்தின் அப்போஸ்தலர், சபை ஊழியத்தின் அப்போஸ்தலர். 2 பிரதான அப்போஸ்தலர்கள். சபை ஊழியத்தின் அப்போஸ்தலர் பேதுரு. சுவிசேஷ ஊழியத்தின் பிரதான அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த 2 பேரை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இந்த 2 பேருடைய நிலை கவனிக்கும் பொழுது, எருசலேம் என்பது கேபிட்டல் சிட்டி. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட சென்னை மாதிரி உள்ள இடம். பல தரப்பட்டவர்கள் அங்கே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மெசேஜ் அன்னைக்கு பல நாடுகளில் உள்ளவர்கள் அங்கே இருந்தாங்க. கேபிட்டல் சர்ச், கேபிட்டல் சிட்டி. அந்த சபைக்கு யார் பாஸ்டர்? எருசலேம் சபைக்கு யார் பாஸ்டர்? பேசுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேன். எருசலேம் சபைக்கு யாருன்னே பாஸ்டர்? பேதுரு தானே. ஃபர்ஸ்ட் பிரசங்கியார் யார்? பேதுரு. சரி, அவர் ஏதாவது 4 எழுத்து படிச்சிருக்காரா? இல்லை. அந்த மனுஷனுக்கு மீன் பிடிக்கிற தொழிலை தவிர வேற ஒன்றும் தெரியாது. பைபிளில் படிச்சிருக்கீங்களா? அவர் மீன் பிடிக்கும் பொழுது அவருடைய யூனிஃபார்ம் இல்லையோ, அவர் வஸ்திரம் தெரியாததுனால் தண்ணியில் குறித்தான் இருக்கு. ஒழுங்கா உடம்புல துணி இல்லாமல் மீன் பிடிச்ச மனுஷன், கலாச்சாரம் தெரியாது. உங்களை மாதிரி டீசெண்டாக ட்ரெஸ் எல்லாம் போடாத மனிதர். அந்த மனுஷன் வெளி உலகத்தையே பார்த்தவர் அல்ல. அந்த மனுஷனை தலைமை தேசத்தில், தலைமை திருச்சபையிலே தலைமை போதகராக கர்த்தர் கொண்டு வைக்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்க. பவுல் யாரு? சுவிசேஷ ஊழியத்திற்கு அப்போஸ்தலர். அவரை கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். அந்த மனுஷன் கிராமங்களில் போய் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்கிறார்? அந்த மனிதன் படித்தவரா படியாதவரா? நல்லா படித்தவர். இப்போ நமக்கு 2 சபை இருக்கு. இது கேபிட்டல் சர்ச், தலைமை சபை. வில்லேஜில் ஒரு சர்ச் இருக்கு. இவங்க 2 பேர்ல யாரை நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்க? இந்த சபைக்கு பாஸ்டர் யாரா இருப்பார்? பவுல். கிராமத்து சபைக்கு பேதுருவா இருப்பார். ஆண்டவர் என்ன பண்ணார்? ஊரா போய் கிராமங்களில் சுவிசேஷம் சொல்லதுக்கு யாரை விட்டார்? படிப்பறிவு உள்ளவனை விட்டார். 10 பைசா படிக்காதவனை எங்கே கொண்டு வச்சார்? தலைமை சபைக்கு வச்சார். நம்ம எல்லாம் இப்படி செய்கிறது ஆண்டவர் என்ன செய்தார்? மாற்றி செய்தார். அப்போ நாளைக்கு காலையில் பிரசங்கம் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இங்கிலீஷ் தான் வைங்க. நான் என் நிலைமை என்ன? நாளை காலையில்
உங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். நாளைக்கு காலையில் நான் பிரசங்கத்துக்கு எழும்பணும்னா எனக்கு ராத்திரி தூக்கம் வருமாக்கும். அப்பா, இந்த ஒரு தடவை இந்த பயலிருந்து என்னை காப்பாத்து சுவாமி. எல்லாரும் பெப்பரப்பேன்னு பார்க்குறாடே இல்லையா? நான் அழுதுட்டு தானே வந்து நிற்பேன். முந்தின நாள் முழுவதும் யாருடைய ஒத்தாசையை நாடுறேன்? கர்த்தரை தானே சார்ந்து கொள்கிறேன். சரி, பவுல்ல நினச்சி பாருங்க. நாளைக்கு காலையில் கிராமத்தில் சபை நடத்தணும். இவர் நாம் பரலோகத்தின் தேவன் வந்து இறங்கின்னு சொல்லுமா, அங்கே பாதியில் சவுண்டு காக்கும். அவன் உறங்கிடுவான். ஏன்னா அவனுக்கு இவருக்கு தெரிஞ்ச தியாலஜி அவனுக்கு தெரியாது, இவருக்கு தெரிந்த லாங்குவேஜ் அவருக்கு தெரியாது. அவன் பாதி பிரசங்கத்திலே அவங்க நித்தியத்தை அடைந்து விடுவார்கள். அப்புறம் தட்டி எழுப்பி உயிரோடு எழுப்பி வீட்டுக்கு அனுப்புறது பெரிய விஷயம். அப்போ அவனுக்கு புரிய மாதிரி இவர் பேசணும்னா முந்தின நாள் ராத்திரி இந்த ஆள் தூங்க முடியாது. ஆண்டவரே, எல்லாரும் பாவப்பட்ட பிள்ளைகளா வயக்காட்டிலேருந்து எந்திரிச்சு கால் வரைக்கும் கழுவாமல் வந்து உட்கார்ந்துருப்பானே. நான் பிரசங்கத்துக்கு எழும்பினோடனே என்னை பார்த்த உடனே உறங்குறானே சுவாமி, இவனை உறங்காமல் வைக்க கிருபை தருவீராகன்னு அவர் அழுவார். இப்போ 2 பேரையும் பாருங்க. எருசலேமில் இருந்து இவரும் அழுறார், வில்லேஜில் போய் அவரும் அழுறார். இவங்க 2 பேரும் யாரை சார்ந்து கொள்ளுகிறார்கள்? ஆண்டவருக்கு தேவை நீ சாகிறது வரைக்கும் நீ என்னை சார்ந்து வளர. அது நம்முடைய வெற்றியும் தோல்வியும் நாம் எங்கிருக்கிறோம் என்பதை விட எப்படி இருக்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. அமெரிக்காவில் போய் தான் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னு இல்லை. நான் கோயம்புத்தூரில் இருக்கும் பொழுதே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நான் சார்ந்திருப்பது கர்த்தரையானார். என் குடும்பம் சார்ந்திருப்பது கர்த்தரையானார். இன்றைக்கு ராத்திரியிலும் நாம் இணைந்து கர்த்தரை, ஏன் மறைச்சு பார்க்குற நீ? நாம் இணைந்து கர்த்தரை சார்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்ம மேல் கிருபையாக இருப்பார். ஆமே. சரி, இவ்வளவு நேரம் நான் என் லாங்குவேஜ் உங்களுக்கு செட் ஆகுதா? நான் கன்னியாகுமரி மாவட்டம் இல்லை, சில லிட்ரேச்சர் தமிழில் இல்லாத சில வார்த்தைகள் எல்லாம் வரும் எங்களுக்கு. இப்போ இது வரைக்கும் பிரச்சனை இல்லையே, ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லையே. ரைட், தூங்கிற பக்கத்தில் எல்லாரும் வெளிப்பாக இருக்காங்களா? இது வரைக்கும் வெளிப்பாட்டின் அவசியம் இல்லை. கர்த்தர் நல்லவே. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். சரி, எபேசியருக்கு எழுதிய நிருபம். இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? ரட்சிப்பு. தலைப்பு ரட்சிப்பு. 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேளுங்க. அக்கா 12-13 படிங்க. 12, தமது சித்தத்தின் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற, எல்லாரும் அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு நாள் இயேசுவை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி புரிந்திருந்தார், அதாவது இது ஒரு பகுதி, சப்ஜெக்டில் இல்லாதது. ஆண்டவர் தமஸ்குவின் வாசற்படியில் வைத்து சவுல் அல்லது பவுலை சந்திக்கும் பொழுது முதல் கேள்வி என்ன? ஆண்டவரே நீர் யார்? ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? நீர் யார்? இயேசுவை குறித்த நோ ஐடியா, அவருக்கு தெரியாது. இயேசுவை அவருக்கு தெரியாது. அதே பவுல் தன்னுடைய ஊட்டத்தை முடிக்கிற அந்த லாஸ்ட் டைம் தீமோத்தேயுக்கு ஒரு கடிதம் எழுதுவார், நிருபம் எழுதுவார். அதில் நான் விசுவாசிக்கிறவர் என்னார். ஆரம்பம் எப்படி இருந்துச்சு தெரியாது, முடிவு ஐ நோ, எனக்கு நான் விசுவாசிக்கிறவர் யார் என்று எனக்கு. அந்த அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஒரு ப்ரௌட் இருக்கா இல்லையா? எனக்கு தெரியும். ஒன்றுமே இல்லாமல் இயேசுவை யாருன்னே தெரியாமல் தான் ஊழியத்துக்குள்ளே வர, சுவாசத்துக்குள்ளே வர. ஆனால் முடிக்கும் பொழுது சொல்ல, ஏய் நான் ஆராதிக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியும்டா. அந்த வார்த்தையை நான் படிக்கும் பொழுதே நான் வித்தியாசமாக அதை ஃபீல் பண்ணுறேன். நான் ஆராதிக்கிறவர்,
அல்லேலூயா. ஒரு நாள் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்குள் ஒரு சின்ன கேள்வி. இந்த மனுஷன் எந்த அளவிற்கு இயேசுவை புரிந்திருந்தார்? படிக்க ஆரம்பிச்ச பொழுது அந்த மனுஷன் ஆண்டவரை புரிந்த விதங்கள் ரொம்ப வித்தியாசம். இதை நான் சும்மா ஒரு தலைப்பா சொல்லிட்டு போறேன். நீங்க எப்போ பைபிள் படிச்சாலும் பவுல் எப்படி இயேசுவை புரிந்திருந்தார் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு ஏதுவான வேர்டுகள் வருதுன்னா நீங்க எழுதணும் என்ன, நீங்க எழுதணும் என்ன. ஏன்னா ஒவ்வொரு வேர்டு எஃபெக்டிவா இருக்கும். இந்த வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு, அதாக்க சொல்ல வந்தேன். அந்த வசனத்தை படிங்க. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக அந்த எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவர், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவர், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவர், அவருடைய எல்கையின் அவருடைய சிந்தையின் கட்டுப்பாடு இல்லாமல் இந்த பூமியில் எதுவும் நடக்காது. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவர். எத்தனை பேருக்கு நான் சொல்லுது புரியுது? அந்த வேர்டுகளை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அந்த வேர்டுக்கு பின்னால் ஒரு தேவ கிருபை இருக்கும், ஒரு அந்த வார்த்தை இருக்கும். அதை ரிசீவ் பண்ணணும். ஆமே. எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவர். ஒரு முறை கூட சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவரால் உங்களையும் சுகமாக்க. இதான் அவருடைய ஃபெய்த். எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவரால் உன்னையும் உயர்த்த அவரால் முடியும். எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவரால் நம்முடைய சபையும் கட்டி எழுப்ப முடியும். எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவரால் என் பிள்ளைக்கும் திருமணம் செய்து வைக்க முடியும். எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவரால் என் பிள்ளையும் தேர்ச்சி பெற வைக்க முடியும். எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவரால் என்னையும் பரிசுத்தமாக்க. இந்த அறிவு தானே அவர்களெல்லாம் ஜெயிக்க வச்சது. அல்லேலூயா. இந்த அறிவு இருந்ததுனால தான் இன்னொரு வசனம் சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். என் கூட இருக்கிறவர் யார்? எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர். அவர் என் கூட இருக்கிறதுனால எல்லாவற்றையும் செய்ய. அந்த ஸ்ட்ரெங்க் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்க. அவரிடத்தில் இருக்கிறது இப்ப எனக்குள்ளே இருக்கின்றார். அந்த புரிந்து கொள்ளுதல். அதாவது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் வரங்கள் இல்லை, வல்லமை இல்லை, எனக்கு கிருபை இல்லைன்னு சொல்லுவோம். தெளிவாக வசனம் படித்தாலே போதும், எல்லா கிருபையும் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட இருந்து ரிசீவா அப்படியே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவர். இப்போ யார் எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். அவர் என்னிடத்தில் இருந்து செயல்படுகிறார். எனக்கு கிருபை இருக்கிறதா தெரியாது, எனக்கு வரங்கள் இருக்கிறதா தெரியாது. ஆனால் எனக்குள் ஒரு அறிவு இருக்கிறது. இயேசு எனக்குள் இருக்கிறார். ஹலோ ஹலோ. எனக்குள் யார் இருக்கிறார்? அவர் யார்? அப்படியானால் அவர் என்னிடத்தில் இருந்து அவர் செயல்படத்தான் செய்வார். அவர் செயல்படும் பொழுது என் கை தேவைப்படும். அவர் செயல்படும் பொழுது அவருக்கு டக்குன்னு உங்களை தொட முடியுமா? அண்ணே, இப்ப ஒருவரை தொடுவதற்கு அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவருக்கு உங்களை தொடணும். அவருக்கு இப்ப கை நீட்ட முடியாது. நீ பேயின்னு எந்திரிச்சு ஓடி போயிடுவா. அப்ப எனக்கு கை, அவருக்கு தொடுகிறது யாருடைய கை? தொடுகிறது யாருடைய கை? ஜெசின் மோசஸுடைய கை. ஆனால் பின்னால செயல்படுகிறவர் யார்? அல்லேலூயா. என்னை கொண்டு அவர் செய்கிறார். என்னை கொண்டு இந்த பூமியில் நடக்கிற ஒவ்வொரு அற்புதங்களும் இதுதான் ஐயா. எனக்கு யாருமே இங்க ஒன்றும் செய்யறதில்ல. ஐயோ சும்மா கடை இருந்த இடத்துல இருந்து எந்திரிக்க முடிய மாட்டேங்க. அப்புறம் என்ன செய்ய? அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, எல்லா கனமும் எல்லா மகிமையும் கர்த்தர் ஒருவருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இதை சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை படிங்க, 13. நீங்களும், வெரி குட் வெரி குட், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வசனத்தை கேட்டு
கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வசனத்தை கேட்டு தானே ரட்சிக்கப்பட்டோம் இல்லைங்களா? இல்லையா? நம்ம கேட்ட வசனம் எப்படிப்பட்ட வசனம்? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வசனம், சத்திய வசனம். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம். ஒரு முறை கூட, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம். இப்போ வசனம் வெளிப்படுதுன்னா அதனுடைய கேரக்டர் என்ன? சத்தியம், ட்ரூத்ஃபுல், உண்மை. ஆனால் அது வெளிப்படுதுன்னு சொன்னாலே, ஒரு இடத்துல வசனம் வெளிப்படுதுன்னா அதனுடைய நோக்கம் ரட்சிப்பு தான். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு இடத்துல சுவிசேஷம் அல்லது வேத வசனம் ஒரு இடத்தில் பேசப்படுகிறது அல்லது பிரசங்கிக்கப்படுகிறது என்றால் அதனுடைய நோக்கம், அதனுடைய லட்சியம், அதனுடைய தேவை, அது பிரசங்கிக்கப்படுவதற்கான காரணம் என்னது? ரட்சிப்பு. ஒரு முறை கூட சொல்லுங்க, ரட்சிப்பு. ஒரு முறை கூட சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனிநபர்களும் ரட்சிப்பின் அனுபவத்தை உணரணும். நம்ம ரட்சிக்கப்பட்டோமா? ரட்சிக்கப்பட்டோம். நீங்க ரட்சிக்கப்பட்ட அனுபவங்களை எப்படி உணர்கிறீர்கள்? அதுதான் இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனமா படிக்கணும். ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டால் எல்லாரும் எஸ் பாஸ்டர் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். சரி, உங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை சொல்லுங்கள். சில ஆட்களுக்கு எப்போ ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டாலே தலை சுத்தும். சில ஆட்களுக்கு ஏன் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டால் தலை சுத்தும். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டால் வாந்தியே வந்துடும் சில ஆட்களுக்கு. ஆனால் காமனாக சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்டேன். என்னது? ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் நமக்குள் இருக்கிற ரட்சிப்பின் அனுபவம் என்பது உணரத்தக்க ஒன்று, ஆனால் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? நான் ஒரு வார்த்தை சொல். நீங்கள் ஒரு பழத்தை சாப்பிட்றீங்க. என்ன பழமாக இருக்கும்? என்ன பழமாக இருக்கும்? இனிப்பான பழம். நல்ல கண்டுபிடிப்பு மக்கள். கவனமாக இருக்கணும். வெளியே தூங்காது, அமெரிக்காக்காரன் கொண்டு போயிடுவோம். இல்லை, ஒரு பழத்துக்கு பேரை கேட்டமே எப்படிமா? மாம்பழம். இப்போ நீங்கள் ஒரு மாம்பழம் சாப்பிட்றீங்க. ஒரு ஆள் கேட்குற இந்த மாம்பழம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க தானே? என்ன சொல்லுவீங்க? இப்போ லைட்டாக சாப்பிட அண்ணே, ஒரு மாம்பழம் சாப்பிட்னே எப்படி இருக்கு? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி, 100% அந்த டேஸ்ட்டை உங்களால் ப்ரெசன்ட் பண்ண முடியுமா? நீங்கள் சாப்பிடுகிற சுவையை 100% வார்த்தையினால் உங்களால் பிரதிபலிக்க முடியுமா? முடியாதா? முடியாது. இந்த புளிப்பம், இனிப்பம், ஒரு மாதிரி ஒரு பீஸ் நீ சாப்பிட்றேன் ஏன் சொல்ல முடியாது? சொல்லலாம், புளிப்புன்னு சொல்லலாம். ஆனால் அந்த புளிப்புக்குள்ள என்ன இருக்கு? இருக்கு. அதனால தான் உனக்கு தெரியும் புளிப்பு, ரெண்டாவது இனிப்பு. லைட்டாக கொஞ்சம் பிஞ்சு மாங்காய் மாதிரி இருக்கு, ஒரு 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 மாதிரி இருக்குனே சொல்லிக்கிட மாட்டான். கேட்குறவனுக்கு மெண்டல் ஆகிடுவான், சொல்கிறவன் ஏற்கனவே ஆகிடுவான். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். அதுதான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை என்னதான் பிரசங்கம் கேட்டாலும் அதை அனுபவிக்கிறது வரைக்கும் இதுதான் அதுன்னு நம்மளை சொல்ல முடியாது. 1000 பிரசங்கம் பண்ணலாம். நான் ஒரு ஆள் எனக்கு ஒரு பிரசங்கத்தை பண்ணும் நான் கேட்பேன். நான் கேட்கும் பொழுது என்னுடைய ஒரு பழக்கம், எது நான் பைபிளில் படிக்கிறேனோ அது எனக்கு வேணும்னு ஆசைப்படுவேன். அது என்னுடைய பழக்கம். தெய்வ சமாதானம் அப்படின்னா அது எனக்கு வேணும், அல்லது கிருபை வரங்கள் அது எனக்கு வேணும், அது என்னை அனுபவிக்கணும் அப்படி சொல்லுவேன் நான். ஒரு வேர்டு நம்ம பார்க்கும் பொழுது அது அப்படியே நம்ம வாழ்க்கையில் வந்துடாதா? அது அப்படியே நம்ம செய்தர மாட்டோமா? இந்த வசனம் அப்படியே என் வாழ்க்கையில் வராதா ஆண்டவரே?
அப்போ வசனம் வெளிப்படுமானால் அதனுடைய ஏக லட்சியம், நோக்கம் ரட்சிப்பு. சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. ஏனென்றால் இயேசு வந்ததின் நோக்கம் என்ன? மனுஷகுமார் ஏன் வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. வசனம் வெளிப்படுதுன்னா நோக்கம், இயேசு பிரசங்கிக்கப்பட்டால் நோக்கம், இயேசு மகிமைப்பட்டால் நோக்கம் ரட்சிப்பு. இந்த உலகத்தில் பிரதானமான ஒன்று ஆத்தும ரட்சிப்பு. அல்லேலூயா. அடைந்தவர்களுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு கணம் ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? அல்லேலூயா. நான் உலக நன்மையை குறித்து ஒரு வார்த்தை நான் பிரசங்கம் பண்ணுறதில்லை. ஆனால் கண்டிப்பாக நான் பிரசங்கம் பண்ணி முடிக்குமா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டா? காரணம், நான் பிரசங்கம் பண்ணது வசனமாக. என்னை ஆண்டவர் எனக்கு அக்கா, நான் படித்தது 9ஆம் வகுப்பு தான். நான் ஒரு லாரி டிரைவர். போத்தனூரில் ஆல்வின் ஜோசப்னு ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் 1993 94 வருஷத்தில் நான் லாரியிலிருந்து மூடை சுமந்து கொண்டிருந்த ஒரு கூலி தொழிலாளி. நான் இந்த டவுன் ஹாலில் எல்லாம் டவுனில் எல்லாம் லாரியில் இறக்கி ஏற்றி இங்கெல்லாம் வருவேன். நிறைய இடங்களுக்கெல்லாம் மளிகை கடைகளுக்கு சரக்கு போட வருவேன். இந்த தோளெல்லாம் 16 வயதிலேயே மூடை சுமந்து காய்த்து போன தோல். ஒரு சாதாரண மனுஷன். ஒரு மனிதனுக்குள் ரட்சிப்பு வரும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் அது என்ன செய்யும்? ரட்சிப்பு ஒரு மனிதனில் வரும் பொழுது அவன் யாராய் மாறுவான்? அதுதான் நம்ம படிக்க வேண்டிய பகுதி. ஒரு 3 ரெஃபரன்ஸ் எழுதிக்குவோமா? வசனம் படிக்கும். உங்களுக்கு போர் அடிக்குதா? என்னை நான் அதை சொல்லலையே. என்னை கர்த்தர் பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை. ஒரு வாட்டி பைபிள் காலேஜில் பிரசங்கத்துக்கு எழுப்பி நின்னே 15 மணி நேரம் பிரசங்கம், 15 நிமிஷம் பிரசங்கம் பண்ணணும். 15 நாளைக்கு முன்னாடியே லிஸ்ட்டு போட்டாங்க. அப்போ நான் ப்ரிப்பேர் ஆகி 4 பக்கம் அளவு எழுதினேன் A4 பேப்பரில். எதுக்கு? 15 நிமிஷம் பேசுகிறதுக்கு. அங்கே போய் நின்னா ஆரம்ப ஜபம், முடிவு ஜபம், நன்றி உரை, வாழ்த்துறை, பிரசங்கம் எல்லாம் சேர்த்து 5 நிமிஷம் இருக்காது. எல்லாம் எழுத்தையும் பார்க்க ரவுண்டாக தெரியுது. எனக்கு ஒன்றுமே வரல. 15 நிமிஷம் பேச வேண்டிய நான் 5 நிமிஷத்துக்குள்ளே பிரசங்கத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டேன். எனக்கு வரல பெப்பரப்ப. அப்போ உடனே எங்கள் சாப்பலின்னு சொன்னார், எலை நீ ஊழியத்துக்கே லாயக்கு இல்லை, நீ மாடு மேய்க்க போல. ரொம்ப நாளாக அதான் செய்துட்ருக்கேன். மாடு மேய்க்க போல, நீ ஊழியத்துக்கே லாயக்கு. அன்னையிலேருந்து எப்போ படுத்திருந்தா நெஞ்சு மேலே பைபிள் இருக்கும். தலையில் பைபிள் எடுத்துட்டு ஆண்டவர் படித்தாதான் புரியல, இந்த காற்றுலோடையாவது ஏறட்டும் இப்படி ஜெபம் பண்ணுவேன் சொல்லி வேதத்தை வாசிக்க 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 கர்த்தர் கிருபை கொடுத்தார். இதுவரைக்கும் 13.25 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி இருக்கேன். 60 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணுங்கிறது என்னுடைய ஆம்பிஷன். இன்னைக்கு டைம் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கேன்னா, அதனால் உங்களை உடனே அனுப்பிடுவேன். அந்த வேத எழுத்துக்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க அனுபவிக்க ஒரு முறை ஆண்டவரனை பார்த்து சொன்னேன், நான் உனக்கு அந்த கிருபையை நான் தரேன், நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்னன்னு? நான் செய்கிறேன்ப்பா சொல்லுங்க. ஒரு நாளும் உன்னுடைய செய்தி என் ஜனங்களுக்குள் உலக ஆசையை கொண்டு வராது என்று எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ண. எப்படி? ஒரு நாளும் உன்னுடைய செய்தி என் ஜனங்களுக்குள்ளே உலக ஆசையை கொண்டு வந்து விடக்கூடாது. இன்னைக்கு உலக ஆசை உன்னை உயர்த்துகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார், நீ மேன்மைப்படுகிறாய், அப்படியே தானே வண்டி ஓடுது. கர்த்தர் எனக்கு இந்த வேதத்தை கையில் தந்த பொழுது என்கிட்ட நம்பிக்கையான வார்த்தையை கேட்டுத்தான் சொன்னேன், ஒரு நாள் உலக ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்களுக்குள்ளே நீ கொடுக்கக்கூடாது. என் ஜனங்கள் உலக ஆசை உள்ளவர்களாய் உன் பிரசங்கத்தை கேட்டு மாறக்கூடாது. நான் ப்ராமிஸ் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு தெரிஞ்ச நீங்கள் எனக்கு அறிவு தருவீரானால், கிருபை தருவீரானால்
எந்த அளவிற்கு உங்களோடும் உங்கள் ராஜ்யத்தோடும் உங்களுடைய பிரசன்னத்தோடும் ஜனங்களை சேர்க்க வைக்க முடியுமோ அவ்வளோ நான் சேர்க்க வைப்பேன். எனக்கு நீங்கள் கிருபை தரணும். ஏறத்தாழ 30 வருஷமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன். கர்த்தர் கிருபையா என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. அதுக்கு மேலே ஒரு வார்த்தை இல்லை. ஆமென். ஆண்டவர் நல்லவர். இரட்சிப்பை குறித்து ஒரு சில வசனங்கள் சீக்கிரமா எழுதுங்க. முதல்ல செப்பனியா 3:17, சகரியா 8:13, சகரியா 9:16. எழுதுறீங்களா? சொல்ல எழுதலையா? ஏன்? செப்பனியா 3:17, சகரியா 8:13, 9:16. படிக்கிறீங்களா ஒருத்தர்? அக்கா நீங்க சொல்லி படிக்கணும், நான் வேகமா எடுத்துக்கிட மாட்டோம்ல. செப்பனியா 3ஆம் அதிகாரம். சரி, இனி படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இந்த வசனம். இங்க அவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். அவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். இப்படி கேட்கிற கூட்டத்தில் இங்க ஒரு வசனம் இருக்கு, என்னை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. இப்ப சந்தோஷம் எனக்கா அவருக்கா? அல்லேலூயா. ஆமென். நீங்க நல்லா கவனிக்கணும். என்னை கண்டு ஆண்டவர் சந்தோஷப்படணும்னா இடையில ஒரு வார்த்தை இருக்கு, அது என்னில் வெளிப்படணும். அவர் என்னை ரட்சிப்பார். ஆண்டவர் என்னை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிற கூட்டத்தின் நடுவில் சில பிள்ளைகள் இருக்கிறாங்க. என் நிமித்தம் அவர் சந்தோஷப்படணும். நீங்க எந்த குரூப்? தாவீதை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். தாவீதை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாவா இல்லையா? ரொம்ப பிடிக்கும். தாவீதை இயேசு ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஆண்டவர் ரொம்ப டீப்பா சிநேகிச்ச ஒரு சிலர் உண்டு. ஆனா அவர்ல ஒன்று ஆபிரகாம், 2 மோசே, அடுத்து தாவீது. இவங்கெல்லாம் ரொம்ப டீப்பா ஆண்டவர் நேசித்தவர்கள். ஆண்டவர் நேசித்தவர்கள் இவங்கெல்லாம். அப்ப அதுல இந்த தாவீதை குறித்து பைபிள்ல வாசிக்கும் பொழுது 40ஆம் சங்கீதம் 8, நீங்க இதை எடுக்க, நான் சப்ஜெக்ட் மாறுகிறோம். நீங்க 40ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அப்படிம்பார். பொதுவா நம்ம என்ன கேட்போம்? எனக்கு விருப்பமானதை நீங்க செய்யுங்கன்னு கேட்போம். எனக்கு தேவையானதை நீங்க தாங்க, நான் விரும்புறத நீங்க தாங்க. ஆனா இங்க ஒருத்தர் சொல்ற, நீங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் செய்யறேன். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா இல்லையா? பொதுவா எனக்கு எது தேவையோ அதை நீ செய்யணும். எனக்கு விடுதலை வேணும், நன்மை வேணும், சமாதானம் வேணும், சுகம் வேணும், படிப்பு வேணும், வீடு வேணும், சொத்து வேணும். இதை நீர் செய்யணும் 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 செய்யணும். இதுதான் இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவம் அதிகமாக அப்படித்தானே இருக்கு. கேட்கறதுல 90% பிரசங்கம் இப்படித்தான் இருக்கு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆனா இங்க ஒரு மனுஷன் நேர வித்தியாசமா சொல்றான், உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். நீர் உமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்குறான்னா, நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும் உங்களுக்கா? நீங்க சொல்லுங்க. இப்போ எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய சந்தோஷத்தை, தன் சந்தோஷத்தை விட, ஆண்டவருடைய மகிழ்ச்சியை என் மகிழ்ச்சியை விட மேன்மையாய் நினைக்கிறானோ அவன் ஆண்டவரின் சிநேகிதன். அல்லேலூயா. அவர் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, என்ன சந்தோஷப்படுத்தணும் ஒரு கூட்டம். நான் துக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவர் வருத்தப்படக்கூடாது. அவர் வருத்தப்படக்கூடாது, அவர் சந்தோஷப்படணும். இது ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை தான் யாருன்னு சொல்றோம்? ரட்சிக்கப்பட்ட கூட்டம். அவர் ரட்சிப்பார். இன்னைக்கு அவருடைய ஊழியத்தை நிமித்தம் கஷ்டப்படுறோமா இல்லையா?
கஷ்டப்படுறோமா? ஊழியத்தில் கஷ்டப்படுறீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். ஆனால் இருந்தாலும் இந்த ஊழியத்தை விடணும்னு தோணலையே. என்ன நான் கஷ்டப்பட்டா என்ன, அவர் சந்தோஷப்படுகிறார்ல? ஏன்னா கஷ்டப்படுறீங்களா இல்லையா? சுவிசேஷத்தினால கஷ்டப்பட்டேன் பாஸ்டர் என்று சொல்கிறவர்களை இருந்து அவர் அல்லேலூயா சொல்லுங்க. நான் தைரிய சொல்ல, ஆனால் சொல்ல முடியல. ஊழியத்தில் வந்தவங்க சொல்ல முடியும், ஊழியத்தை நிமித்தம் நான் கஷ்டப்படுறேன், ஆனால் இந்த ஊழியத்தை விடணும்னு தோணலையானே. ஏன் நான் தானே கஷ்டப்படுதேன். அவர் முகத்தை பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அவர் சிரிக்கையெல்லாம் செய்கிறார், அவர் ஹாப்பி மூடில் இருக்கிறார். சே, அவருடைய சந்தோஷத்துக்காக இந்த பாடுகள், இந்த கஷ்டம், இந்த நெருக்கம், இந்த பட்டினி, இந்த அவமானம் அனுபவிக்கிறதுனால அவர் சந்தோஷப்படுவார்னா என் துக்கத்தை விட அவர் சந்தோஷம்தான் எனக்கு பரிசு. இதுதான் உண்மையான கிறிஸ்டியானிட்டி, இதுதான் உண்மையான ரட்சிப்பு. இந்த வேர்டு ஒரு மனுஷனுக்குள்ள வரணும்னா அவன் யாராத்தான் இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டவன். தன்னுடைய சந்தோஷத்திற்காக ஆண்டவரை துக்கப்படுத்துகிற கூட்டத்தின் நடுவில் ஆண்டவரின் சந்தோஷத்திற்காக தான் பாடு சகிக்க எவனொருவன் தோள் கொடுக்கிறானோ அவன் ரட்சிக்கப்பட்டவன். அவருடைய சந்தோஷத்திற்காக அவமானத்தை தோள் கொடுக்காம பாரு, அவன் ரட்சிக்கப்பட்டவன். அல்லாத பட்சத்தில் இன்னைக்கு அநேகரை கவனிங்க, ஒரு வாழு ஒரு வேர்டு சொன்னா தாங்க மாட்டேங்கிற. அவன் எப்படி பேசலாம், அவன் எப்படி பேசலாம்? ஒரு வார்த்தைக்கு தாங்களையே நம்ம எப்படி ஆண்டவரை சந்தோஷப்படுத்த போகிறோம்? இன்றைக்கு ராத்திரி கத்த சொல்ல, உண்மையான ரட்சிப்பு ஒரு மனிதனில் இருந்தால் தன்னுடைய சந்தோஷம் அவனுக்கு பெருசா தெரியாது. யாருடைய சந்தோஷம் அவனுக்கு பெருசா தெரியும்? கர்த்தர் என்னில் சந்தோஷமாயிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றேன். கர்த்தர் உங்களை நேசிக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னா, அல்லது அப்படிதான் உங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் முடிக்கும் பொழுது அவருடைய சந்தோஷத்தை ஒன்று பரிசோதிக்கணும். என்ன, சில நேரங்கள் சில ஆட்கள் அவரை சந்தோஷப்படுத்துவாங்கன்னே ஆலயத்துக்கு வருவாங்க, கை தட்டுவாங்க, பாடுவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, பிரசங்கம் கேட்பாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாங்க, ஏதாகிலும் பாஸ்டர் ஸ்பெஷலாக சொன்னால் அதுக்கு தங்களை இணைத்து கொள்வார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார். ஆனால் வெளியில் போய் அவர் அதிகமாக என்ன செய்வாங்க? துக்கப்படுத்துவாங்க. ஒரு அரை மணி நேர சந்தோஷம், அரை மணி நேர துக்கம். அப்போ ஆண்டவரை துக்கப்படுத்தி துக்கப்படுத்தி சந்தோஷப்படுத்தி துக்கப்படுத்தி சந்தோஷப்படுத்தி அது ஒரு வாழ்க்கையா? அதெல்லாம் ஒரு பொழப்பாய்யா? உங்கள் பிள்ளை திடீர்னு வந்து டப்புன்னு உங்களை ஒரு அடி அடிச்சிட்டாம்னே, அடிச்சுட்டு அப்போ நல்லா இருக்கியா இன்னைக்கு அட்டு திடீர்னு ஒரு 200 ரூபா எடுத்து அண்ணே வச்சுக்கா, அப்பா கொடுத்துட்டான். நேரமே என்ன செய்தான்? அடிச்சாமில்ல, சந்தோஷமாவா இருந்து உனக்கு? முதல் கொஞ்சம் முன்னாடி அடிச்சாமில்ல, அடிச்சப்ப மனசு என்ன பட்டுச்சு? துக்கப்பட்டுச்சு. நான் எடுத்து வளர்த்தின பிள்ளை என்ன அடிச்சிட்டானே. ஒரு மணி நேரம் கழிச்சு, எப்பா நீ ஏதாவது வாங்கி சாப்பிடு பண்ணி 200 ரூபா கொடுத்தாச்சு, அண்ணா வச்சுக்க. இப்போ இருதயம் என்ன செய்யுது? சந்தோஷத்திலையும் முழுமை அடைய முடியல, துக்கத்திலையும். அதனால தான் ஆண்டவர் சிலரெல்லாம் இன்னும் எடுக்காமே வச்சிருக்கார். சந்தோஷமும் படுத்துறான், துக்கமும் படுத்துறான். ஞாயிற்றுக்கிழமையானா சந்தோஷப்படுத்துறான், மற்ற நாளில் துக்கப்படுத்துறான். ஞாயிற்றுக்கிழமை எடுத்தா மேலே போக வாய்ப்பு இருக்கு, மற்ற நாள் எடுத்தா கீழே போக வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கு இடையில வாய்ப்பு இல்லை. இவனை என்ன செய்யணும்னே டென்ஷன் ஆகி இருக்கார் அவர். அல்லேலூயா. இதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, இதல்ல ஆத்மீகம். ஒரு முறை நான் துக்கப்படுத்துறேன், அடுத்த முறை சந்தோஷப்படுத்துறேன். ஒரு முறை நான் விசனப்படுத்துறேன், அடுத்த முறை நான் சந்தோஷப்படுத்துறேன். இப்போ அவர் சொல்றார், என்னடா நடக்குதுங்க? அல்லேலூயா. அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை.
இன்னைக்கு ராத்திரி சொல்லணும், ஐயா என் வாழ்க்கையில் ஒரு நாளும் உங்களை வருத்தப்படுத்தாத ஒரு மனுஷனா நான் வாழ விரும்பணும். இந்த ராத்திரி இந்த செய்தியை கேட்கிற எல்லா சகோதரங்களுக்குள்ளேயும் இந்த வார்த்தை தெளிவாக எழுதும் ஆண்டவரே, வார்த்தையினால் ஆகிலும். ஏன்னா மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நீங்கள் என்னை வருத்தப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவார். படிச்சிருக்கீங்களா? வார மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நான் சொல்லிக்கிட மாட்டேன், எடுத்து தாரேன், என்ன உங்க அறிவில் உங்க அளவுக்கு எனக்கு அக்கா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம், உங்களில் வார்த்தைகளினாலே எப்படி 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 இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லு, என்னை நீங்க வருத்தப்படுத்துறீங்க. இந்த மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படிச்சு பாருங்க. 3 இடத்தில் அவர் இந்த மாதிரி சொல்லுவாங்க, என்னை வருத்தப்படுத்துறீங்கப்பா, என்னை வருத்தப்படுத்துறீங்க. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு நீ விரும்புற, ஆனா நீ என்ன துக்கப்படுத்த எல்லாம் செய்யற. பாஸ்டர் சொல்ல, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொல்றார். இவர் வேற. ஆண்டவர் சொல்ல, மாறும்டா, அவன் என்ன தாரா, என்ன வார்த்தைக்கு வார்த்தை வருத்தப்படுத்துறானே. எது உண்மையான ரட்சிப்பு? எது உண்மையான ரட்சிப்பு? ஆண்டவரை அறியாத காலத்தில் நம்முடைய வாழ்க்கை முறையினால் நம்ம அவரை ரொம்ப வருத்தப்படுத்திட்டோம். ஆனால் இனி ஒருபோதும் அவரை வருத்தப்படுத்த கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு ராத்திரி. ஒரு கணம் நம்ம இன்னும் செய்தியே ஆரம்பிக்கல. இப்போ அப்படி லைட்டாக தான் வண்டி ஓடுது. இது ஒரு துவக்கம்தான். என் செய்தியெல்லாம் முடியாதம்மா, செய்தியெல்லாம் முடியாது. ஒவ்வொரு மனுஷனும் தனது வாழ்க்கையில், நீங்க உங்க வாழ்க்கையில் எந்த இடத்திலையும் தலைகுனியாத ஒரு மனுஷனா இருக்க விரும்புறீங்களா இல்லையா? ஆம் என்று சொல்கிறவர்கள் ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க ஆண்டவரை துக்கப்படுத்த கூடாது என்பதில் கவனமாயிருங்க. அவர் உங்களை எந்த இடத்திலையும் தலைகுனிய விடவே மாட்டார். அவர் விடவே மாட்டார், விடவே மாட்டார். ஆண்டவர் சந்தோஷம் தான் எனக்கு பெருசு. ஆண்டவருடைய சந்தோஷம் தான் எனக்கு பெருசு. அவர் சந்தோஷப்படதான் பெருசு. அவர் துக்கப்படக்கூடாது. இந்த மனநிலையில் வாழ்கிற ஒரு குடும்பம் நான் எழுதித்தாருமா, இந்த உலகத்தில் எந்த இடத்துலையும் அவனையும் அவன் குடும்பத்தையும் அப்பா தலைகுனிய விடவே மாட்டார்.